இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேர் பேஸ்ட் யோகா ஆசனா ப்ராக்டிஸ். எல்லாரும் கம்ப்யூட்டர்ஸில் வேலை செய்கிறோம், இல்லைன்னா பசங்களை பார்த்துக்கணும். எனக்கு ஒரு குட்டி குழந்தை இருக்கா. ஸோ அவளை பார்த்து இப்படியே பிடிச்சி ஷோல்டரே எப்படி ரவுண்ட் ஆச்சு இல்லைங்களா? ஸோ டு ஓப்பன் அப் தி ஷோல்டர், ஸோ பாடி நல்லா நேராக நிற்க முடியும்னா இந்த ஸ்ட்ரெச் டெஃபினட்டாக டெய்லி பண்ண முடியும்னா ப்ளீஸ் பண்ணுங்கள். எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம். ஸோ சேர் பின்னாடி நின்ன உடனே ஃபஸ்ட் உங்கள் 2 கை சேரில் வச்சுக்கோங்க. ஹேண்ட்ஸ் சேரில் வந்த உடனே உங்கள் 2 காலும் டேக் அபவுட் ஐட் சே 2 ஸ்டெப்ஸ் பின்னாடி எடுத்துகிட்டு உங்கள் எல்போஸ் சேரில் எடுத்துன்னு வாங்க. ஓகேங்களா? அது எல்போஸை சேரில் வச்ச உடனே உங்கள் 2 எல்போவும் பிடிக்கணும். லூஸாக பிடிக்காதீங்க, டெஃபினட்டாக கொஞ்சம் டைட்டாக பிடிக்கணும். பிடிச்ச உடனே இன்னொரு ஸ்டெப் தேவைன்னா, கொஞ்சம் டாலாக இருந்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் எடுத்துகிட்டு உங்கள் ஹெட் அந்த எல்போவோட கேப்பில் கீழே போகணும். ஏதோ கீழே விழுந்த மாதிரி நீங்கள் என்ன கீழே விழுந்திருக்கு அப்படி பார்க்குற மாதிரி ஷோல்டர்ஸை ரிலாக்ஸ் பண்ணி, உடம்பை ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே தொங்குற மாதிரி இருங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டே ஹியர் ஃபார் 5 breaths. ஸோ உங்கள் முட்டியை பெண்ட் பண்ணி ஸ்லோவாக மேலே வாங்க. ஸோ சேரில் உட்காரும்போது நம்ம ஸ்பைன் ஆக்சுவலி கம்ப்ரெஷன் ஆகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படின்னு யோசிப்பீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய புக் மேலே நிறைய நேரம் நின்றுட்டு இருந்தால் அது நடுவில் அப்படியே நசுங்கி போவோம் இல்லைங்களா? ஸோ சேரில் நிறைய நேரம் உட்காந்தா நம்ம ஸ்பைனும் அப்படியே நசுங்கி கம்ப்ரெஷன் ஆகிடும். ஸோ அது மாதிரி லெங்க்தனிங் ஆன போசஸ் பண்ணாதான் ஹைட் திருப்பி கிடைக்கும். நம்ம நினைக்கிறோம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே அது வளர்ந்த ஹைட் அவ்வளோதான். கரெக்ட், அதுவும் கரெக்ட் தான். ஆனால் உட்காந்து அந்த இருக்கிற ஹைட்டும் நம்ம கம்மியாக்கிட்டே போயிட்டுருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அது மாதிரி சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ண உடனே உங்கள் உடம்போட ஹைட் திருப்பியும் என்ன ஒரிஜினலாக ஹைட் இருந்தால் அது திருப்பி வரும். ஓகே, ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட் அட் ஹோம். உங்களுக்கு நல்லா டாலாக இருக்கணும்னா டெஃபினட்டாக சிம்பிளான போஸ் ஈஸியாக எங்கே வேணுன்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் டெஃபினெட்லி ப்ராக்டிஸ் இட் அட் ஹோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ராக்டிஸிங் வித் அஸ். அடுத்த வாட்டி பார்க்கலாம்.